ஹலோ வணக்கங்க. இதுவும் ஒரு புரிதலுக்கான வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நேத்தைக்கு ஆடை அலங்காரம் இது யாருக்கு அழகு மூடி மறைச்சாலும் இது முழுக்க மெழுகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் பண்ணியிருப்பேன். அதில் அழகாக சொல்லியிருக்காங்க. அழகாக பேசுகிற நீங்கள் மகளிர்களை விமர்சிப்பது போன்ற பாடல்களை தவிர்த்து அறிவார்ந்த சமுதாயத்திற்கு உதவுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. இதுக்கு முன்னாடி தமிழ் கவிஞர்கள், தமிழில் பாட்டு பாடினவங்க எல்லாம் அறிவார்ந்த சமுதாயத்திற்கு எப்படி உதவியிருக்காங்க அப்படின்னு நான் ஒரு 2 பாட்டு பாடுறேன். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? எத்தனையோ பேருக்கிட்ட இழந்த பழம் பாத்தியே, எடுத்து பார்த்த பழங்கள் இல்லை இம்மா சைஸு பாத்தியா, சும்மா சொல்லியா? இந்த பாட்டு எப்படி அறிவார்ந்த சமுதாயத்திற்கு உதவி இருக்குங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த காலகட்டத்துக்கு அடி செவ்வாழையே உன் வீட்டு செவ்வாழை என் கைகள் பட்டாலே குளிரெண்டும் தள்ளாதோ வாமுல்லையே, சரியா? இதுவும் எப்படி நம்ம அறிவார்ந்த சமுதாயத்திற்கு உதவிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்மளோட ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் 15 வந்தது மலர்கள் பூத்தன எந்த தேகத்தில், மலர்கள் எல்லாம் பனியாய் மாறும் மாலை நேரத்தில். இந்த அழகான வரிகள் எல்லாத்தையுமே எழுதுகிறவங்க ஒரு கவிஞர்கள் தான். இதை கேட்டு கொண்டாடினதும் நம்ம தான், இதை பாடினவங்களும் பெண் பாடகிகள் தான். ஓகேவா? அப்போல்லாம் நீங்கள் யாருமே கொஸ்டின் ரைஸ் பண்ணலையே, ஏன் தெரியுமா? எனக்கு தெரியுமே. நீங்களாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.